பிற மதத்தவரோ, சித்தப்பா மகனோ, பெரியப்பா மகனோ, நீங்க ஒருத்தனுக்கு உதவி செஞ்சிருக்கீங்கன்னு வச்சுக்குருவோம். அவனே உங்களுக்கு பின்னாடி எதிர்த்தனமா ஆகுறதோ, இதெல்லாம் நாம் செஞ்ச பாவ புண்ணியங்கள்னால வர்றதானே ஒழிய, நான் இவன படிக்க வச்சேன், என் பையன் வேலைய கெடுத்துட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன். அது இயல்பு. அது இயற்கை. அது அது நாம் செஞ்ச பாவ புண்ணியங்கள் நம்மள பின்தொடர்ந்து வரதுடைய பலன். அதே மாரி இன்னைக்கு வேற மதத்தவர்கள் ஒரு மதத்துக்காரன் இன்னொரு மதத்த பேசுறதே, அந்த ஆளு தன்னை அழிச்சுக்கிறாங்க. தான் மதத்த அழிச்சுக்கிறாங்கன்னு சொல்ல வரல. அவங்க அழிச்சுக்கிறாங்க. இத போய் நம்ம பேச வேண்டாம். பப்ளிக்ல அடுத்த மதத்த பத்தி எல்லாம் பேச வேண்டாம். அடுத்தவன் வந்து என்ன துன்புறுத்துறாருன்னு நீங்க உங்க மதத்த எந்த மதமா இருந்தாலும், நீங்க கும்புறதோட நிறுத்திக்கங்க. அ உங்க கோயில ஒருத்தன் அழிச்சிருவான்லாம் நீங்க நினைக்க வேணாம். அப்படியெல்லாம் ஒருத்தனாலயும் செய்ய முடியாது. அந்த பாவத்த அவன் அனுபவிக்க போறான். அத போய் நீங்க ஏன் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தீங்க? என் புள்ள நல்லா படிக்கணும்ங்கிறதும், என் மதத்த அடுத்தவன் கெடுக்கிறாங்கிறதும் ஒண்ணுதாங்க. யாரும் அப்படியெல்லாம் கெடுத்துற முடியாது. நம்மளுடைய அறியாமையினால நம்ம நினைச்சு எந்த சரியா மதத்தையும் இன்னொரு மதத்துக்காரன் அழிச்சிடலாம் முடியாது.